அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி கார்த்திகை 23 ஆங்கில வருடம் டிசம்பர் 9, 2025 இன்று செவ்வாய்க்கிழமை. அதே போல இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை 8:55 வரை பூசம், பின்பு ஆயில்யம். திதி இன்று இரவு 8:41 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் பூராடம். ராசி பார்த்தீங்கன்னா தனுசு. சந்திராசம் பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு சந்திராசனம் துணை புரியும். அதனால் சந்திராசனத்துக்குள்ள ஒரு ஜாதகரும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது கூட சேர்த்து சுப ஓரையை பயன்படுத்தினா 100% வெற்றி பெற முடியும். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் ஓரநாதன் செவ்வாய் பகவான் தான், அவரே இன்றைய கதாநாயகன். செவ்வாய் வரையில் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. செவ்வாய் வரையில் கடனை அடைத்தால் திரும்பி வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. அதே போல் செவ்வாய் வரையில் இந்த திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கி இல்லாதவங்க, இவங்களாம் செவ்வாய் வரையை பார்த்து கரெக்டாக முருகர் கோயிலில் போயிட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை வைத்தாங்கன்னா மனமுருகி 100% அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை முருகப்பெருமான் ஏற்படுத்தி தருவார். முருகன் கோயிலில் போயிட்டு ஒரு அரை மணி நேரமாச்சும் உக்காஞ்சி உங்களுடைய கோரிக்கைகளை மன உருகி வேண்டணும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராகு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். சூளம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கு ஏற்றணும். இந்த மாந்தி தோசை இருந்துச்சுன்னா கோயிலுக்கு தர்மம் செய்கிறவங்கிட்ட அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா மாந்தி தோசை குறையும். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.